அது நெத்தியில இப்படி நேரா கோடு போட்டா இப்படி, இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா இப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க. ஆக எல்லாரும் தயவுக்கு வந்து நினைச்சு பார்க்கணும். பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஊடக நண்பர்கள், யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இல்ல யாராவது சொல்ல முடியுமா? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு? இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லல. நாமும் ஒரு மனிதன், சராசரி மனிதன். யார் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இத பார்த்திருக்கிற பெண்கள் எல்லாம் யோசிப்பேன். ஆனா ஆர் ஆசான்னு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? ஒரு தாயை கொச்சைப்படுத்தி எல்லாம் பேச. அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சரி, அது கூட தப்பு இல்லை, எல்லாம் இருக்கலாம்னு சொன்னா, இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை நிக்க வச்சு அல்லது நெத்தியில இப்படி நேரா கோடு போட்டா இப்படி, இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா இப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க.